ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா எல்லா துணிமணிகளை தான் எடுத்து வைப்போம். ஆனா இங்க மனுஷன் ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து வச்சு பங்கமா மாட்டிட்டு இருக்காரு போல இருக்கு. ஆதோ ஒரிஜினா சரக்கு எடுத்துட்டு போயிட்டு ஏர்போர்ட்ல மாட்டிக்கிட்டாரு. இவங்க தான் மது ஒழிப்பு மாநாட்டுல வீரவசனம் பேசுனது. இவங்க ஆட்சியை பிடிச்சுதான் போதைப் பொருட்களை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம் அப்படின்னு குரல் கொடுத்திருக்காங்க. டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. திமுக ஆட்சியில போதைப் பொருள் பழக்கம் அதிகரிச்சிருச்சு. எங்க பார்த்தாலும் குற்றங்கள் நடக்குது. போதைப் பொருட்கள் பெருக்கத்தினாலதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது இப்படின்னு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியல் செய்யறதுல டிவிக்கவே அடிச்சுக்கவே முடியாது. சோ இவங்க பேசுறத பார்த்தா, இவங்க பண்றத பார்த்தா இவங்க கை சுத்தம்பா. இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. இவங்க ஊழல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சொல்றவங்க தான் அதிகமா என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நடத்தும் போதே பல ஊழல்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சினிமால இருக்கும் போதே பல ஊழல்கள் பண்ணிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய விளைவாத்தான் வரி ஏய்ப்பு பண்ணிருக்கிறார் சொல்லிட்டு பெனால்டி போட்டது 1,50,00,000 கட்டுங்க அப்படின்னு. அதெல்லாம் நான் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிடிவாதமா இருக்கிறாங்க. இவங்கதான் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், பாதுகாப்பு கொடுப்போம். எங்க ஆட்சி வந்துட்டா பெண்கள் ரொம்ப சேஃபா இருக்கலாம், பெண்களுக்கெல்லாம் ஒரு குற்றங்கள் கூட நடக்காது அப்படின்னு கொக்கரிச்சிருந்ததுதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். ஆனா அவரு கட்டின ஒய்ஃபுக்கே பாதுகாப்பு தரல, முன்னுரிமை கொடுக்கல, பெண் கொடுமைகள் நடத்திருக்கிறாரு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. இவங்க ஆட்சியை பிடிச்சுதான் பெண்களை உயர தளத்துல வைக்க போறாங்க, பெண்கள் பாதுகாப்புல முன்னுரிமை கொடுக்க போறாங்க அப்படின்றதுலும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மது ஒழிக்க போறோம், மது பழக்கத்தினாலதான், போதை பொருட்கள் பழக்கத்தினாலதான் பெண்களுக்கு அநீதி நடக்குது. சோ ஃபர்ஸ்ட் அதை வேரோட புடிங்க எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க பெண்களுக்கு சூப்பரா பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மது ஒழிப்பு மாநாடெல்லாம் நடத்தினாங்க சார். மது ஒழிப்புக்கு ஆதரவாக மாநாடு நடத்தினாங்க. டிவிக்கே நடத்தி அதுல ஆதவ ஒரிஜினலா அப்படியே பயங்கரமா பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த மனுஷன் தான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது சரக்கு பாட்டிலோட என்ன பண்ணிருக்காரு, கையங்கலமா மாட்டிருக்காரு. அதுவும் இல்லாம லோக்கல் சரக்குலாம் இல்ல, வெளிநாட்டு உயர் ரக சரக்குகள். அதை வச்சு என்ன பண்ணிருக்காரு தலைவர். அவரு முதல்ல அவருக்கு எடுத்துட்டு போனாரா இல்ல விஜய்க்கு எடுத்துட்டு போனாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழும்புறதா இருக்கு. விஜய் குடிக்கிறதுக்காக இவர் எடுத்துட்டு போனாரா இல்ல இவர் குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு போனாரா இல்ல இவங்க டீமா குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போனாங்களா அப்படின்ற ஒரு குழப்பம் நடுல இங்க பயங்கரமா இருக்குது. இதனிடையில இவங்க தான் மது ஒழிக்க போறாங்க அப்படின்னு பேசப்பட்டது. இவரோட பொதுச் செயலாளர் இருக்கிறாங்களா புசி ஆனந்த், அவர் பாண்டிச்சேரியில ஒரு பாரே வச்சுட்டு இருக்கிறாராம், ஒயின் ஷாப் பாரு. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வச்சுட்டு இருக்காரு. அவரு தான் என்ன பண்ண போறாரு, மது ஒழிக்க போறாங்க. இப்போ சரக்கு எடுத்துன்னு போயிட்டு கையங்களுமா மாட்டினாங்க. இப்போ ஏர்போர்ட்டுக்கு போறோம், ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், துணிமணி எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டோமா, மாற்று துணி எடுத்து வச்சிட்டோமா, பேஸ்ட் பிரஷ் எல்லாமே எடுத்து வச்சிட்டோமாப்பா, அத்தியாவசிய தேவை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோமாப்பா அப்படின்னு தானே பண்ணுவாங்க. ஆனா சரக்கு பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு மாட்டின்னு இருக்கிறாரு. அங்கதான் மனுஷன் பயங்கரமா மாட்டின்னு இருக்காரு போல. இவரு சிசர் எடுத்துன்னு போயிட்டு மாட்டி இருக்கிறாரு. சிசர் கூட தாடி மீச ட்ரிம் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சரக்கு பாட்டில் எதுக்கு எடுத்துன்னு போனீங்க கேட்கலாமா, கேட்க கூடாதா? ஆனா இங்கதான் நம்ம தலைவர் விஜயோடைய மாஸ்டர் பிளான் இருக்கு. இப்போ ஆதவர்ஜனா சரக்கு எடுத்துன்னு வந்துட்டாரு, ஒண்ணு கண்டிச்சிருக்கணும், ஏப்பா அறிவில்லையாப்பா உனக்கு, ஏன்பா சரக்கு பாட்டில் எடுத்துட்டு வர, தூக்கி குப்பில போடுப்பா, அதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. அதை வாங்கி அவருடைய உதவியாளர் இருக்கிறாருல, அவங்க கிட்ட பத்திரமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காப்புல விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. மனுஷனுக்கு மது ஒழிப்புல எந்த அளவுக்கு ஈடுபாடா இருக்கிறார் பாத்தீங்களா. உண்மையிலேயே விஜய் வந்துட்டாருன்னா மதுவை தமிழ்நாட்டுல ஒரு டிராப் கூட இருக்காது. நீங்க போய் தேடணும், ஒரு சொட்டு எங்கன்னா கிடைக்குமா அப்படின்னு போய் தேடணும், தெரு தெருவா அலையணும், இருக்கவே இருக்காது. விஜய் ஆட்சிக்கு பிடிச்சிட்டா, சிஎம் ஆயிட்டா மது ஒழிப்பு, பூரண மது விலக்கு வந்துடும். எந்த போதைப் பொருட்களும் இருக்காது, ஒரு சொட்டு சரக்கு கூட இருக்காது. ஆனா அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா லாரி லாரியா பிடிச்சிட்டு வரலாம், அதெல்லாம் வேற விஷயம். அப்படி இருக்கும் பொழுது ஆதவ அர்ஜுனா இப்போ சரக்கு பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு வகையா மாட்டின்னு இருக்கிறாரு. இவங்களுடைய சுயரூபம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா பயங்கரம். அதுவும் ஆதவ அர்ஜுனா பேசுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, பயங்கரப்பா. என்னமா பேசுறாரு அந்த மனுஷன். இவருக்கெல்லாம் அரசியல் கை தேர்ந்தது. இவரெல்லாம் யாரு சொன்னது அரசியலுக்கெல்லாம் இவர் லாக்கி இல்லைன்னு, இவருக்கு அரசியல் தெரியலன்னு யாரு சொன்னது? இந்த மாதிரி பின்றாபலிய பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அம்புட்டும் இவங்க பண்றது எல்லாமே
புருடாவா இருக்குது, மொல்ல மாதிரித்தனமா இருக்குது அப்படின்னு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க சோசியல் மீடியா தெரிவிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆதவர்ஜன் அடிக்கடி பேசும்போது இப்படி கையாட்டு வரல, அதெல்லாம் சரக்கு போட்டதுனாலதான் அவருக்கு அது லைட்டா வலிப்பு மாதிரி வந்துருச்சு, சரக்கு போட்டா அந்த வலிப்பு நின்னுடும் அப்படின்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நெட்டிசன் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்குயா நீங்க போறது சிபிஐ விசாரணைக்கு? நீங்க சிபிஐ விசாரணைக்கு போயிட்டோமா வந்தோமா இருக்கணும். அதை விட்டுட்டு சரக்கு எதுக்கு எடுத்து போறீங்க? அங்க என்ன பண்ண போறீங்க? பார்ட்டியா கொடுக்க போறீங்க? அங்க போயிட்டு ஜாலியா இருக்க போறீங்க? எப்பா ஒருவேளை நீ அங்க ஜாலியா கூட இருக்கப்பா, பார்ட்டி அடிக்கங்கப்பா. டெல்லியில கிடைக்காதயா சரக்கு, உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து எடுத்துன்னு போறீங்க. நார்மலா எல்லாரும் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? எப்ப உங்களுக்கு அங்க கிடைக்காத சரக்கு இங்க எடுத்துட்டு போயிட்டு ஆதவர்ஜனா வேற எப்படிங்க பண்றாரான்னு தெரியல. விஜய பல விஷயங்களை ஆதவர்ஜனா மாட்டி விட்டுருக்காருங்க. இது உண்மை. தாவேக்காவில இருந்து பல நிர்வாகிகள் சொன்னது எங்க தலைவருக்கு சகுனியே ஆதவர்ஜனா தான் அப்படின்னு. இத தாவேக்கா நிர்வாகிகள் மாத்திரம் இல்ல, ஆதவர்ஜனா மச்சான் ஜோ சார்லஸ் அவரே சொல்றாரு, என் குடும்பத்துக்கு சகுனியே ஆதவர்ஜனா தான், விஜயோட குடும்பத்துக்கு சகுனியும் ஆதவர்ஜனா தான், விஜயோட அரசியல் வாழ்க்கை சகுனியே ஆதவர்ஜனா தான். தயவு செய்து ஆதவர்ஜனாவை உங்களை விட்டு விட்டு தள்ளி போட்டுருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்க அரசியல் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அந்த மனுஷனும் கூவிட்டாரு. ஆனா இப்போ விஜய வேணும்ட்டுக்குன்னு எல்லா விஷயத்திலும் மாட்டி விடுறது ஆதவர்ஜனா தான். சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு மாட்டி விட்டது இவருதான். நீங்க திமுகவுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுங்க, முதல்வரை விமர்சிங்க அப்படின்னு சொன்னதும் ஆதவர்ஜனா தான். கரூர் விவகாரத்துல செந்தில் பாலாஜியை மாட்டி விடுங்க, திமுகவை இழுத்து விடுங்க அப்படின்னு சொன்னதும் ஆதவர்ஜனா தான். இது மாத்திரம் இல்லாம பல விஷயங்கள்ல விஜய ஆதவர்ஜனா தான் பயங்கரமா மாட்டி விட்டு இருக்காரு. இப்போ இந்திய கூட்டணிக்குள்ள போக போறாங்க அப்படின்னு சொல்றாங்களா, அதுக்கும் ஆதவர்ஜனா தான். இப்போ சரக்கு பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு மாட்டினதுக்கும் ஆதவர்ஜனா தான் காரணம். இப்ப விஜய்க்கு தான் கெட்ட பேரு. இப்போ இந்த சரக்கு ஆதவர்ஜனாவுக்கு எடுத்துட்டு போனாரா, விஜய்க்கு எடுத்துட்டு போனாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க எல்லாம் சரக்கே அடிக்க மாட்டாங்க, இவங்க எல்லாம் பெண்களுக்கு எதிராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க தான்ப்பா மொத்த அயோக்கியத்தனமும் இவங்க தான் செய்யறாங்க அப்படின்னு பொதுவெளியில பேசிட்டு இருக்கிறாங்க. ஆதவர்ஜனா அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு கும்மாலம் பண்றதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு அவங்க போகல. டெல்லிக்கு எதுக்கு போறாங்க? ட்ரிப்புக்கா போறாங்க? அங்க ஜாலியா குடிச்சிட்டு கும்மால் அடிக்கிறதுக்கு அங்க அதுக்கா போறாங்க? விசாரணைக்கு போறாங்க. விசாரணையில என்ன பண்ண போறாங்க, எது கேட்க போறாங்கன்னு தெரியல. போனோமா விசாரணை முடிச்சுட்டு வந்தோமா இல்லாம போகும்போதே இப்படி சர்ச்சைகள்ல மாட்டுறாங்க இவங்க. உண்மையிலேயே ஆதவர்ஜனா சரக்கு எடுத்துட்டு போனாருங்க. இது உலகமே பார்த்தது. ஏன்னா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு, இதுக்கு முன்னாடி அது மாதிரிலாம் நடந்ததே இல்லை. விஜய்க்கும் அது மாதிரி நடந்ததே இல்லை. நீங்க சொல்லலாம் மீச தாடி ட்ரிம் பண்ணுறது, ஆனா என்னதான் இருந்தாலும் ரூல்ஸ் படி அதை எடுத்துட்டு போக கூடாது, கூர்மையான பொருளை எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது அப்படின்றதுனால கொடுத்தாங்க. விஜய் என்ன பண்ணிருக்காரு, அந்த சிஸ்டரையும் அந்த சரக்கு பாட்டிலையும் பாதுகாப்பா எங்க உதவியாளருக்கு அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருங்க, அவர் வீட்டுக்கு எடுத்து போய் பத்திரமா வச்சிருப்பாரு. நான் சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வந்துட்டு நான் டயர்டா இருப்பேன், அதை நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இங்க செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்றதான் ரொம்ப பரிதவிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இவங்க தான் தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்க போறாங்க, தமிழ்நாட்டு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க, மதுவை சுத்தமா ஒழிக்க போறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. உண்மையிலேயே ஆதவர்ஜனா, புசி ஆனந்தி இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா இங்க சரக்கு எப்படி தடை விரித்து ஆடும் அப்படின்றதும் நம்ம இங்க பார்க்கணும். லாட்டரி அதுவும் இங்க எப்படி தலை விரித்து ஆடும் அப்படின்றதுலயும் இங்க பார்க்கணும். ஏன்னா ஆதவர்ஜனாவுக்கு லாட்டரி மூலியமா அதிகப்படியான பிசினஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். புசி ஆனந்த் அவர்களுக்கு சரக்கு மூலியமா ரொம்ப ரொம்ப பிசினஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல விஜய் அவர்களுடைய சுயரூபம் ஒண்ணு ஒண்ணா வெளியே வந்துட்டு இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.